சில பிள்ளைங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்க இறைவன் வேண்டுகிறேன். இப்போ பாருங்க, மாங்காய் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. சின்ன பிள்ளைங்கலேருந்து வயசானவங்க வரைக்கும் மாங்காய் பிடிக்கும். இப்போ இந்த மாங்காய் வச்சு ஒரு சம்மங்கி எப்படி வைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுடுசாதத்தில் நெய்யோ இல்லை நல்ல நெய்யோ போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். ஒட்டு மாங்காய் எடுத்துருக்கேன். அதாவது ஒட்டு மாங்கான்னு சொல்லுவாங்கள்ல, அது நீங்கள் எந்த மாங்காய் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் தேங்காய், ஒரு 10 சின்ன வெங்காயம், எனக்கு காரம் நிறையா வேணுன்றதுக்காக 4 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் கையில், கொஞ்சம் அவ்வளோதான். இப்போ எப்படி அரைக்கிறதுன்னு சொல்கிறேன். மிக்ஸி ஜாரில் பச்சை மிளகாய், தேங்காய், சின்ன வெங்காயம் இதை போட்டு அப்படியே சும்மா பரிசு மட்டும் குறைன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப மசியக்கூடாத பசங்களா இந்த மாதிரி குறைன்னு அரைச்சிட்டு இப்போ இதில் அப்படியே இந்த மாங்காவை போடுங்க. மாங்காவை போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு பசங்களா மாங்காவை போட்டு இப்படி குறைன்னு ஒரு சுற்றி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான மாங்காய் சம்மங்கி. இது நீங்கள் நல்லா சுடுசாதத்தில் நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்கும். அமைகிற மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேவா? பாய் பிள்ளைங்களா.